இந்த பொண்ணு வாழைப்பழம் சாப்பிடுறத பார்த்து இந்த பையன் எனக்கு ஒரு துண்டு வாழைப்பழம் தாக்கான்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா இங்க இருந்து போடா நாயனு. இதனால அந்த பையன் கவலைப்பட்டு அழும் போது அக்கா சொல்றா அவகிட்ட இதுக்காக வாழைப்பழம் கேட்ட நம்மளுக்கு அப்பா அம்மா வாழைப்பழம் வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பையனை கூட்டிட்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு வாழைக்கண்டு இருக்கிறது அந்த பையன் பாக்குறான். உடனே இந்த வாழைக்கண்டை எடுத்துட்டு வந்து மண்ணெல்லாம் போட்டு வாழைக்கண்டை நடும் போது அக்கா சொல்றா எரும மாடு ரோட்ல இருந்த வாழைக்கண்டை எப்படா வரும்னு சொல்லும்போது பையன் சொல்றான் இந்த வாழை மரம் வளர்ந்ததுக்கு அப்புறமா வாழைப்பழம் காய்க்கும், அதுல ஒரு துண்டு கூட உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு ராத்திரி வரைக்கும் வாழை மரத்துக்கு தண்ணி ஊத்திக்க இருக்கான். இத பார்த்த அம்மா சொல்றாங்க இங்க வந்து பாருங்க உங்க பையன் என்ன பண்றான்னு. அப்ப அப்பா வந்து கேக்குறாரு என்னடா பண்ணிக்கிருக்கேன்னு. அப்ப பையன் சொல்றான் தண்ணி ஊத்துனா தானே வாழை மரம் வளரும்னு. அப்ப அப்பா சொல்றாரு இப்படியே தண்ணி ஊத்துனா வாழை மரம் அழுகுண்டா, இன்னும் 6 மாசம் கழிச்சு பாடுறா வாழை மரத்துல வாழைப்பழம் காய்க்குண்டான்னு சொல்லும் போது இப்படியே 6 மாசம் கழிச்சு வாழை மரத்துலயும் வாழைக்குலை போட்டுருது. அதுக்கப்புறம் இந்த பையன் அவனோட நண்பன்ட்ட சொல்றான் எங்க மரத்துல வாழைக்குலை போட்டிருக்கு உனக்கு காட்டேன் வாடான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு வரும்போது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட 2-3 நண்பர்கள் வந்து சொல்றாங்க எங்களுக்கும் வாழை மரத்தை காட்டுறான்னு. அப்ப இந்த பையன் சொல்றான் அதுக்கு பதிலா என்ன தருவீங்கன்னு. உடனே அவங்கள்ட்ட இருக்க சில பொருட்களை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த பையனும் அந்த பசங்களுக்கு வாழை மரத்தை காட்டுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதனால தம்பி சொல்றான் அக்கா வாழைப்பழம் மழை பெஞ்சு அழுகிருமான்னு. அப்ப அக்கா சொல்றா மழை பெஞ்சாதாண்டா வாழைப்பழம் நல்லா பழுக்குன்னு. இந்த பக்கமா இவனோட நண்பர்கள்லாம் சொல்றாங்க நமக்கு வாழைப்பழம் சாப்பிட தரமாட்டேன்னு சொன்னாதானே அவனை வந்து சும்மா விடக்கூடாது. அதுக்கப்புறம் ராத்திரியாவது இந்த பையன் கலர் வாழைப்பழத்தை பறிக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டு அழுறான். இதை பார்த்து அம்மா சொல்றாங்க பையன் வாழைப்பழத்தை நினைச்சுக்கிருக்கான் காலையில ஆனதுக்கு அப்புறமா வாழைப்பழத்தை வெட்டி கொடுங்கன்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த இடத்துல உன்னோட நண்பர்கள் எங்களுக்கு வாழைப்பழம் தரமாட்டேன்னு சொன்னதானே உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பையன் அடிக்கும் போது இந்த பையன் அங்க இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். வந்த பசங்க சொல்றாங்க மரத்துல வாழைக்குலையை காணா எங்கப்பா வாழைப்பழம்னு. அப்ப அப்பா எதுவுமே பேசாம இருக்காரு. இதனால பசங்க சொல்றாங்க வாழைக்குலையை வெட்டி வித்துட்டு சாராயம் வாங்கி குடிச்சிட்டியான்னு. இதை கேட்டோன்னு அப்பா பசங்களை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது குடும்ப கஷ்டத்தினால வாழைக்குலையை வந்து இவங்க வித்திருப்பாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த பையன் அந்த வாழைக்குலையை வாங்கினவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த பசங்க அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை போட்டு போறாங்க. இதை பார்த்து இந்த பையன் எனக்கு ஒரு வாழைப்பழம் கூட சாப்பிட கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த தோலை எடுத்து வச்சுட்டு கவலைப்பட்டு இருக்கான்.